ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு தமிழ் மோட்டோ டெக். இன்னைக்கு எடுத்திருக்க டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வண்டி வந்து i10 2009 மாடல் 1.2 பெட்ரோல் இன்ஜின் சிஎன்ஜி கிடையாது. இந்த வண்டியில் ஃபியூஸ் பாக்ஸ் லொகேஷன்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ஸை பற்றி தான் ஒரு டீட்டெயிலாக ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ இந்த வண்டி வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் ஒர்க்காக வந்தது. ஸோ ஸ்கேன் போட்டு சில ப்ராசஸ்லாம் பண்ணியிருக்கோம். நான் யூஸ் பண்ணுற ஸ்கேனர் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டைக்னோ ப்ரோ சாஃப்ட்வேர். ஹார்ட்வேர் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திங்க் டயக்னா 2 ஹார்ட்வேர். இதுதான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க ஸ்கேனரு. இந்த ஸ்கேனரு எல்லா மல்டி பிராண்டுக்குமே எல்லாமே சூட் ஆகும். ஒரு ஜென்ரலாக நீங்கள் ஒரு ஒர்க் ஷாப் வச்சு ரன் பண்ணுறீங்கன்னா சிம்பிள் ப்ராசஸ்க்கு இந்த ஸ்கேனரே போதும். ஸோ இப்போ இக்னிஷன் கீ ஆன் பண்ணனா, இந்த இக்னிஷன் கீ ஆன் பண்ணும்போது சில வார்னிங் லைட்ஸ் வந்து வந்துருந்தது, சில வார்னிங் லைட் எரியவே இல்லை. ஸோ இந்த கன்சர்னுக்காக ஒரு எலக்ட்ரிக்கல் ஒர்க் ஃபுல்லாக பண்ணியாச்சு. பண்ணி முடிச்சுக்கும் போது வந்து ஹுண்டாயோட ரெஃபரிங் மேனுவல்ஸ்லாம் செக் பண்ணி ஃபியூஸ் எங்கெங்கே வரும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் எடுத்தோம். ஸோ எங்கெங்கே ஃபியூஸ் வருன்றது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் 2 ஃபியூஸ் பாக்ஸ் வரும். ஒன்று வந்து பேசஞ்சர் கம்பார்ட்மெண்ட் ஃபியூஸு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்ஜின் கம்பார்ட்மெண்ட் ஃபியூஸ் பாக்ஸு. ஃபர்ஸ்ட் பேசஞ்சர் கம்பார்ட்மெண்ட் ஃபியூஸ் பாக்ஸ் வந்து எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கவரை கழட்டின உடனே இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது. ஸோ இதுக்குள்ளே எடுத்திங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா ரிலே இருக்குது. இந்த ரிலேயில் பார்த்தீங்கன்னா மேலே பிளாக் கலரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அது வந்து ஃப்ளாஷர், அதாவது இண்டிகேட்டர் ஃப்ளாஷர் சொல்லுவோம். ஸோ இந்த சைடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா பவர் விண்டோ, இந்த சைடு வந்து லெஃப்ட் சைடு ரைட் சைடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ப்ளோயரு, அப்புறம் சின்னது பார்த்தீங்கன்னா டெயில் லேம்ப்பு, ஹெட்லைட்டு, அதுக்கப்புறம் ஃபியூஸ் எல்லாமே வருது. ஃபியூஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்ட் ஆகிறது பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் ஃபியூஸு, ஹார்ன் ஃபியூஸு, இண்டிகேட்டர், ஸ்டாப் கிளாம்ப் ஃபியூஸ் எல்லாமே வரும். இந்த கவர்லேயே பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃபியூஸு எதுக்கு வருன்ற இன்ஃபர்மேஷன் கவர்லேயே இருக்கும். இந்த கவரில் இருக்க ஸ்டிக்கரை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபியூஸு இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன். ஸோ சில டைமில் வந்து கவர் இல்லாத பட்சத்தில் நம்ம வந்து டயக்னோஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 10 ஆம்ப் ஃபியூஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 10 ஆம்ப் ஃபியூஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகி ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 25 ஃபியூஸ் வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த ஃபியூஸு எதுக்கு பர்டிகுலராக யூஸ் ஆகும் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன்ஸை ஒரு பிடிஎஃப் ஹுண்டாயோட ஒயரிங் டயக்ராம்லேருந்து டவுன்லோட் பண்ணி ஒரு பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் அந்த ஃபோல்டரு. இந்த ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா இப்போ 4 இருக்குது பாருங்கள். ஃபியூஸ் ரிலே இன்ஃபர்மேஷன்ஸு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பவர் ட்ரெயின் டிஸ்ட்ரிபியூஷனு, அப்புறம் பார்த்தீங்கன்னா பேசஞ்சர் கம்பார்ட்மெண்ட் ஃபியூஸ் பாக்ஸ் டீட்டெயிலு, அப்புறம் கிரவுண்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஃபியூஸ் ரிலேஸ் இதெல்லாம் வந்து எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸோ கம்ப்ளீட்டாக இருக்குது. பேசஞ்சர் கம்பார்ட்மெண்ட் ஃபியூஸ் பாக்ஸில் என்னென்ன ஃபியூஸ் வரும், ப்ளஸ் ரிலே பார்த்தீங்கன்னா அந்த ரிலே பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த ரிலேஸ் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே இதில் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் எந்த ரிலே எதுக்கு யூஸ் ஆகுது. இதே மாதிரி ஃபியூஸ்ன்னு எடுத்திங்கன்னா எந்த ஃபியூஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து டிஆர்எல் ஃபியூஸ்ன்னு இருக்கும். அது பார்த்தீங்கன்னா ஹார்ன்னு வந்து ஒரு டைட்டிலாக தான் சின்னதாக தான் கொடுத்துருக்காங்க கண்டி, டீட்டெயிலாக ஒரு டிஸ்கிரிப்ஷனோட கொடுக்கல. பட் இதே வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி எடுத்ததில் இந்த பிடிஎஃப்ல பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டாக இருக்கும். ஸோ டிஆர்எல் இந்த வண்டி கிடையாது, டிஆர்எல்னா எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸு. இதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரூஃப் லேம்ப் எடுத்து பார்த்தீங்கன்னா, ரூஃப் லேம்ப் எங்கே இருக்குன்னு காட்டுறேன் பாருங்க. இதில் இருக்கு பாருங்க, இதோ இருக்கு பாருங்க ரூஃப் லேம்ப் தவிர இந்த ரூஃப் லேம்ப் ஃபியூஸ்க்கு எதுக்கெல்லாம் வந்து யூஸ் ஆகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்ஜின் கம்பார்ட்மெண்ட் ஃபியூஸ் பாக்ஸும் ஃபியூஸ் என்னென்ன ஃபியூஸ் யூஸ் ஆகுது, அதே மாதிரி அதோட ரிலே என்னென்ன ரிலேலாம் வந்திருக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸை இந்த ஒரு பிடிஎஃபாக கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸோ இந்த பிடிஎஃபை நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். இது தவிர பார்த்தீங்கன்னா வந்து 3 ஃபோல்டர்ஸ் கொடுத்துருக்கேன். 3 ஃபோல்டர்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பவர் டிஸ்ட்ரிபியூஷன். பவர்னா 12 வோல்ட் பேட்டரியிலேருந்து பேசஞ்சர் ஜங்ஷன் பாக்ஸ் வருது பார்த்தீங்களா, அந்த ஜங்ஷன் பாக்ஸ்லேருந்து 12 வோல்ட் எங்கே டிஸ்ட்ரிபியூட் ஆகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் தான் எல்லாமே வந்து பவர் ட்ரெயின் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவோம். ஸோ இதை தவிர அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து என்னதுன்னா பேசஞ்சர் கம்பார்ட்மெண்ட் ஃபியூஸ் பாக்ஸ். பேசஞ்சர் கம்பார்ட்மெண்ட்டில் வர ஃபியூஸ்லாம் வந்து ஏபிஎஸ் ஃபியூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஏபிஎஸ் ஃபியூஸ் வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி சென்சாருக்கு வழியாக எப்படி போகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து பேசஞ்சர் கம்பார்ட்மெண்ட் ஃபியூஸ் பாக்ஸில் ஃபியூஸ் எல்லாமே வந்து எங்கெங்கே வருதுன்ற இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து எல்லா பேசஞ்சர் கம்பார்ட்மெண்ட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா ஆடியோ சிஸ்டமில் இருக்குன்னா ஆடியோ சிஸ்டத்தோட எப்படி வந்து ரூட் ஆகுது, அது எங்கே போயிட்டு கனெக்ட் ஆகுதுன்ற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். இதை தவிர பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து கிரவுண்டு.
கிரவுண்ட் வந்து பாடி கிரவுண்ட் வந்து எங்கெங்கெல்லாம் வருது அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ நம்ம சென்சார்லேயும் பார்த்தீங்கன்னாலும் சரி, சுவிட்சஸ்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பாடி கிரவுண்ட் இருக்கும். அந்த பாடி கிரவுண்டு எங்கெங்கெல்லாம் வந்து இதுவாயிருக்குன்ற இன்ஃபர்மேஷன். ஸோ ஒரு 4 ஃபோல்டராக மொத்தமாக கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துக்குங்க. இதை செக் பண்ணி இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதை தவிர அப்படியே வந்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டிருக்கு. இதை வச்சு நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். சப்போஸ் அந்த நான் கொடுத்துருக்க பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா வந்து ஆஃப்லைன்லேயும் செக் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் இந்த கவர் இல்லை இந்த கவர் அழிஞ்சிருக்கு அப்படின்னா அந்த மாதிரி செக் பண்ணிக்கலான்றதுக்காக தான் அந்த பிடிஎஃபை கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ பேசஞ்சர் கம்பார்ட்மெண்ட் ஃபியூஸ் பாக்ஸ் இவ்வளோ தான். இப்போ பானட் ஓப்பன் பண்ணி இன்ஜின் கம்பார்ட்மெண்ட் ஃபியூஸ் பாக்ஸ் செக் பண்ணுவோம். ஸோ இன்ஜின் கம்பார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வந்து காப்பா இன்ஜின் 1.2 இன்ஜின். இதில் பேசஞ்சர் கம்பார்ட்மெண்ட் ஃபியூஸ் பாக்ஸ் யூஸ்வலாக எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி பக்கத்துலேயே வரும். ஸோ இதுக்கு இந்த பேட்டரி ஜங்ஷன் பாக்ஸில் அந்த மெயின் ஃபியூஸ்னு சொல்லுவோம். அந்த ஃபியூஸ் வந்து இந்த பேட்டரியில் வராது. பேட்டரி ப்ளஸில் எதுவுமே வராது. இது எல்லாமே வந்து ஃபியூஸ் பாக்ஸ்க்குள்ளேயே இருக்கும். இந்த இன்ஜின் கம்பார்ட்மெண்ட் ஃபியூஸ் பாக்ஸ் இருக்குதுங்களா, இதை ஓப்பன் பண்ணாலே இதுக்குள்ளேயே வந்து மெயின் ஃபியூஸ்ன்னு சொல்லுவோம். மெயின் ஃபியூஸ்னால் பேட்டரி ஆல்டர்னேட்டிவ் ஃபியூஸு, அப்புறம் பேட்டரி ஃபியூஸ்ன்னு சொல்லுவோம். அது இருக்கு பாருங்கள் இந்த ஃபியூஸு. இதை தவிர பார்த்தீங்கன்னா எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து ரிலேஸு ஃபியூஸ் எல்லாமே இதுக்குள்ளேயே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அந்த பிளாக் கலர் காட்டுறோம் பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து மெயின் ரிலே சொல்லுவோம். இந்த சைடு வந்து ஃபியூல் பம்ப் ரிலே, ரேடியேட்டர் ஃபேன் மோட்டர் ரிலே, இந்த மாதிரி எல்லா ரிலேவும் வரும். ஸோ எந்த ரிலே எதுக்கு வரும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் கவர்லேயும் பேக் சைடில் இருக்கும். ஸோ இது காட்டுறேன் பாருங்கள். இதுதான் வந்து ஆல்டர்னேட்டர், அப்புறம் வந்து மெயின் ஃபியூஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ பேட்டரியில் இது வராது, இந்த இடத்துல இருக்கும். இது 100 ஆம்ஸு, ஒரு 80 ஆம்ஸ் இருக்கும். மெயின் ஃபியூஸு அந்த பிளாக் கலரில் இருக்கிறது. ஸோ இது எல்லாமே வந்து இதுவும் வந்து அந்த பிடிஎஃப்லேயே இருக்குது. நீங்கள் செக் பண்ணணுன்னா பார்த்துக்கலாம். இது தவிர வந்து இந்த கவர்லேயே பேக் சைட்லேயே மென்ஷன் பண்ணியிருக்கு எல்லாமே. ஸோ என்ன ஃபியூஸு எதுக்கு வரும், எந்த ரிலே எதுக்கு வரும்ன்றது கொடுத்துருக்காங்க. பட் இதை டீட்டெயிலாக நம்ம பார்க்கணும், இந்த ஃபியூஸ் வந்து பர்டிகுலராக எதுக்கு போகுதுன்னா இந்த பிடிஎஃப்பை வச்சு ஸோ இதில் பார்த்துக்கலாம். இந்த ரிலே வந்து எதுக்கெல்லாம் வந்து இது ஆகுது வந்து ஒரு டீட்டெயில்டு டிஸ்கிரிப்ஷனாக கொடுத்துருக்கேன். இந்த பிடிஎஃப் அதுலேயே இருக்குது எல்லாமே. நீங்கள் கம்ப்ளீட்டாக டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பிடிஎஃப்பை டவுன்லோட் பண்ணி எடுக்கணும்னா ஸோ இதுக்கு இந்த கோடு கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த கோடு மேலே மென்ஷன் பண்ணிக்கலாம். இந்த கோடை வச்சு நீங்கள் வாட்ஸ்அப்பில் பின் பண்ணுங்கள். ஏன்னா இந்த பிடிஎஃப் இப்போ என்னால் டவுன்லோட் பண்ணி அப்லோட் பண்ண முடியல. ஸோ அதனால் இந்த பிடிஎஃப்பை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு யார் வேணுன்றவங்களோ அவங்களுக்கு பின் பண்ணுங்கள். இந்த i10 2009 ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் இது. இதில் இந்த ஃபியூஸ் பாக்ஸ் லொக்கேஷன்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்த்தோம். ஸோ ஒரு கம்ப்ளீட்டாக எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ணி முடிச்சாச்சு. நான் யூஸ் பண்ணுற ஸ்கேனர் நிறைய பேர் கேட்குறீங்க என்ன ஸ்கேனர்னு கேட்டிங்கன்னா, இது வந்து XDiagno Pro சாஃப்ட்வேர். ஸோ இது 2 சாஃப்ட்வேர் வரும், டைசன் சாஃப்ட்வேர் வரும், XDiagno Pro. நான் யூஸ் பண்ணது XDiagno Pro சாஃப்ட்வேர். ஹார்ட்வேர் பார்த்தீங்கன்னா வந்து ThinkDiagno 2 தான் கம்ப்ளீட்டாக எல்லா ஸ்கேனிங்க்குமே நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிஎஃப் வேணும்னா எனக்கு பின் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் மோட்டோ டெக். உன் வாழ்க்கை உன் கையில்.